திண்டிவனம் காந்திநகர் பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்கிய மழைநீர் வடிய தொடங்கிய நிலையில் தற்போது சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிகரன். தற்போது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஃபெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெரும்பளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக திண்டிவனம் பகுதியிலையும் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கனமழை பெய்த காரணத்தினால இந்த பகுதி முழுவதும் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கு. மற்ற பகுதிகளில் தண்ணீர் குறைந்திருந்தாலும் இந்த திண்டிவனம் காந்தி நகர் மற்றும் வகாப் நகர் இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இடுப்பளவிற்கு இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினத்தில் தண்ணீர் சற்று வரிய தொடங்கியிருக்கு. எனினுமே வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே கடுமையான சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான ஏரிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் என்பதால் இந்த பகுதியில் ஏராளமான இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த சூழலில் தான் இந்த காந்தி நகர் பகுதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய கிடங்கல் ஏரி ஏற்பட்ட உடைப்பு காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. ஒவ்வொரு சில வீடுகளில் முழுவதுமாக இன்னும் வெள்ள நீர் வடியாத சூழல் இருக்கின்றது. நேற்று வரை இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி இருந்தாலுமே தற்பொழுது சாலைகளில் மட்டும் தண்ணீர் இருக்கிறது. ஒரு சில வீடுகளில் இன்னும் வடியாத சூழல் இருக்கிறது. வீடுகளில் பெரும்பாலான பொருட்களும் சேதமடைந்து காணப்படுகின்றது. அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கிடங்கல் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதால் இந்த பகுதியில் இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை இல்லாத அளவிற்கு வெள்ள நீர் அதிகமாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறுவதை நம்மால் காண முடிகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில அளவிற்கு மட்டுமே மழை இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு மிக அதிகமாக வந்திருக்கிறது. எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடமே கேட்போம். இந்த வருஷம் எந்த அளவுக்கு மழை பெஞ்சு எப்படி சமாளிச்சிங்க நீங்கள்? இந்த வாட்டி தண்ணி ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கு. எப்பயுமே வந்ததுன்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் இந்த வாட்டி இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு. யாருமே எங்களை கவனிக்கல. 3 நாளாக கரண்ட் இல்லை. எங்களுக்கு மெயினாக ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. நாங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நைட்டில் நிறைய விஷ ஜந்து எல்லாமே போகுது. லாஸ்ட் டைம் நல்லா இவ்வளோ பெரிய சைஸ்க்கு பாம்பெல்லாம் போச்சு. ஸோ ரொம்ப பயத்தில் தான் இருக்கோம். நாங்கள் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் பார்த்து தக்க நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும், தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா சார், உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது? வீட்டில் தண்ணியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, பொருட்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக சார், எங்களுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, புது காரு எல்லாமே போயிடுச்சு. கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த தண்ணி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே ஒரு சுடுகாட்டுக்கு பாதை அமைச்சிருக்காங்க. அந்த பாதையில் ஒரு சின்ன பாலம் போட்டு அந்த தண்ணியை எங்கே திருப்பி விட்டுட்டாங்க. அது போடாமல் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்காது. இப்போ அதை தான் சீர்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கிறோம். அதை சீர் செஞ்சு தண்ணியை அளவு குறைச்சாங்கன்னா இங்கே பொதுமக்கள் அச்சம் இல்லாமல் வாழலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உங்கள் வீட்டில்? பொருட்கள்லாம் புதுசாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையிலேருந்தே நல்ல மழை சார், ஃபுல்லாக மழை. சனிக்கிழமை நைட்டு ஒரு சேரில் கூட எங்களால் உட்கார முடியலைங்க. அந்த சேருக்கு மேலே அளவுக்கு தண்ணி வந்துச்சு. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 அடி உயரத்துக்கு தண்ணி வந்துடுது. இப்போ ஒரு பொருளையும் எங்களால் எடுக்கவே முடியல. எல்லா பொருளும் வீட்டுக்குள்ளே தான். இன்னமும் எங்களால் வீட்டை க்ளீன் பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியல. தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட வடியல. ஆனால் ஒரு அதிகாரியாவது என்ன எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, தண்ணி வேணுமா, ஏதாவது இது வரைக்கும் எங்களை கேட்கவே இல்லை. அப்போ எங்கள் நிலைமை என்ன ஆகுறது? இப்படியே அந்த வருஷம் இப்படியே தான் சார் அனுபவிக்கிறோம் நாங்கள். அப்போ எங்களுக்கு என்ன ரெமெடி கொடுக்குறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, ரைட்டு, பேட்டி எடுத்துன்னு போயிடுறீங்க. இதனால் எங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா? நீங்கள் போய் நியூஸில் போட்டுருவீங்க எங்களுக்கு. ஆனால் இந்த நீங்கள் பேட்டி எடுக்கிறதுனால ஏதோ கண்டிப்பாக ஒரு ரெமெடி கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் நிச்சயம் நீங்கள் இதுக்கு ஒரு முடிவெடுங்க, நம்பிக்கையோடு. திண்டிவனம் காந்தி நகரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டும் அதிகமான வெள்ள நீர் இந்த பகுதிகளில் சூழலாகவும், இந்த ஆண்டு எந்த ஆண்டிலும் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அதிகமான விஷஜந்துக்கள் காணப்படுவதால் இந்த பகுதியில் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.